அனைவருக்கும் வணக்கம். நிவிபாரிச்சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே டேஸ்டான ஒரு வெஜிடபிள் நூடுல்ஸ் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள் நூடுல்ஸ். அது கூடவே வெஜிடபிள் ஒரு மஞ்சூரியன் பண்ண போகிறோம் காய்கறிலாம் வச்சு. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்ககிட்ட காலிஃப்ளவர் இருக்குது அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சமாக மஞ்சப்பொடி, உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா இதை வேக வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறமா நம்ம இதில் இருக்க தண்ணியை ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிடலாம், வடிகட்டி எடுத்துருவோம். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நான் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணாலும் உருட்டிக்கலாம். நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் நான் உருட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா உருட்டினதுக்கப்புறமா ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு இதை நம்ம ஒரு 10 மினிட்ஸ்க்கு வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் அடுக்கி நம்ம நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கடாயில். அது கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் நான் கூட ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி குடமிளகாயும் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், அதுக்காக தான். கூடவே கொஞ்சமாக சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி சாஸும் அதே மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுப்போம். இப்போ இதுக்கு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா இதை கலரி விட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரணும். இந்த ஸ்டேஜில் கார்ன்ஃப்ளவர் மாவை நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஊற்றி நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும், அதுக்காக தான். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்தேன் இந்த காய்கறி உருண்டைகளை இதில் ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டு ஸ்ப்ரிங் ஆனியனும் கூடவே கொத்தமல்லி தழைகளையும் ஆட் பண்ணி நம்ம இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான வெஜிடபிள் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த சைட் டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ நூடுல்ஸ் எப்படி செஞ்சுட்டுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி உப்பும் எண்ணெயும் போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நான் ரெடிமேடாக வாங்கி வச்சுருந்தேன் இந்த நூடுல்ஸை இதில் ஆட் பண்ணி நல்லா வேகணும். ஒரு 75% நல்லா வேகிற அளவுக்கு நம்ம இதை வேக வச்சிடலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டி இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த தோல் சீவின பூண்டு, இஞ்சி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா இதில் குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தையும் இதில் நான் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது எல்லாமே ரொம்ப வதங்க வேண்டாம், கொஞ்சம் நல்லா ஒரு 50% வெந்தாலே போதும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டும் அதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுப்போம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் சீக்கிரம் நல்லா வெந்துடும். கலரும் சேஞ்ச் ஆகாது, அப்படியே இருக்கும் காய்கறிகளோட கலர். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் குடமிளகாயும் இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதையும் நல்லா கலரி விட்டுப்போம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகுத்தூள் கடைசியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருந்தேன் இந்த நூடுல்ஸை போட்டு நல்லா இந்த காய்கறிகளோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலரி விட்டுக்கலாம். ஒரு ஃபோர்க் இல்லைனா ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இந்த நூடுல்ஸோட காய்கறிகள்லாம் மிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா கலரி விட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். அடுப்பை ஃபுல்லாக சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி கலரி விட்டுக்கலாம். இப்போ மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டுட்டு திரும்ப கலரி விட்டுப்போம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு கூட நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான நூடுல்ஸும் ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் பாக்ஸுக்கு என்றைக்காச்சும் ஒரு நாள் குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். நூடுல்ஸ் அவ்வளோ நல்லதில்லை, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். என்றைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம இதை சாப்பிடலாம்.
அவ்வளோதாங்க, சூப்பரான வெஜிடபிள் நூடுல்ஸும் அது கூடவே வந்து வெஜிடபிள் மஞ்சூரியனும் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நிவிபாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம நிவிபாரி சேனலை இப்போது ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணிக்க மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.